ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேமியா உப்புமா தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வானலில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லேசாக வதங்கினோடனே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிடலாங்க. எண்ணெய் பத்திரன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உப்புமாக்கெலாம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் சேமியா எடுத்ததுனால 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. உப்புமாவுக்கு தேவையான உப்பும் தண்ணி ஊற்றினோன்னே போட்டுக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தூவின மாதிரி போட்டு கிண்டி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தோம்னா, இப்போ என்னோடய ஸ்டைலில் ஆவி பறக்க பறக்க சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் ரெடிங்க. பனிக்கு எதமாக சூடாக சாப்பிட்லாம். என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.